10 மடங்கு தான் வந்து ஆயில் காப்பீடு இருக்கும். அந்த ஆயில் காப்பீடு வந்து உங்களுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. அதனால அந்த பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு அப்படின்னு வரும்பொழுது இதை விட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ காப்பீட்டில் வந்து இன்னைக்கு நிறைய சில பிரத்யேக வியாதிகள் வந்து கவர் பண்ணுறதுக்கு உண்டான பாலிசிகளும் இருக்குது. அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு அவங்க வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸும் வாங்குறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இந்த ஜீரோ டிப்ரிசியேஷன், பம்பர் டு பம்பர் கவரேஜ் அண்ட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், இது அதை தவிர உங்களுக்கு வந்து காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா, நாணயம் விகடன் வாசகர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஸ்ரீதரன் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் வந்து என்னென்ன வகையான இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் வந்து எந்த விதமான இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுது, அது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எந்தெந்த இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஆயில் காப்பீடு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் முக்கியமானதாக கருதப்படுது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மருத்துவ காப்பீடு, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதும் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் கருதப்படுது. மூணாவது வகையான இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாகன காப்பீடு, ஒரு கார் இன்சூரன்ஸோ இல்லை பைக் இன்சூரன்ஸ், அந்த வாகன காப்பீடு அப்படிங்கிறதும் வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நாலாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே வந்து மறந்துடுறாங்க, பட் வீட்டு இன்சூரன்ஸ், வீடு சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அது முக்கியமாக கருதப்பட்டாலும் யாரும் அதை வந்து கன்சிடர் பண்ணுறதே இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு அத்தியாவசிய தேவையாக தான் வந்து கருதப்படுறது. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வந்து ரொம்ப முக்கியமாகப்படுது. அதில் இந்த ஒவ்வொரு இன்சூரன்ஸை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் யார் யாரெல்லாம் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்களோ, அது வந்து ஜென்ஸாக இருக்கலாம், லேடிஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், யார் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது வந்து தேவையாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, அவங்களோட குடும்பம் வந்து அந்த வேலைக்கு போய் அவர் வாங்கிட்டு வர சம்பாத்தியத்தில் தான் அவங்க குடும்பம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அப்படி நடத்தும் பொழுது இன்கேஸ் வந்து அந்த சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தோட அந்த நிதி நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு தான் வந்து ஒரு இன்சூரன்ஸ், அதாவது ஒரு ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. இந்த ஆயுள் காப்பீடில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு சார்ந்த ஆயுள் காப்பீடு அப்படின்னு சொல்லுவோம். முதலீடு சார்ந்த ஆயுள் காப்பீடை வந்து அதையும் 2 வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து கடன் சார்ந்த இதில் முதலீடு பண்ணுறது, இன்னொன்று வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் வந்து பண்ணுறது. இதை வந்து யூலிப்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து என்டோமெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்டோமெண்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4-6% வரைக்கும் தான் வந்து அதிலிருந்து வருமானம் வரும். அதில் வந்து ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் கட்டுற ப்ரீமியம்லேருந்து 10 மடங்கு தான் வந்து ஆயுள் காப்பீடு இருக்கும். அந்த ஆயுள் காப்பீடு வந்து உங்களுக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. அதனால் உங்களுக்கு வந்து வருமான வீக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பணவீக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து 7% இருக்குது. பட் இந்த என்டோமெண்ட் பாலிசியிலிருந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 4-6% இருக்கிறதுனால அது ஒரு முதலீடாக வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த யூலிப் பாலிசி. அந்த யூலிப் பாலிசி வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. அந்த பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு அப்படின்னு வரும்பொழுது இதை விட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து முதலீடு செய்யலாம். இந்த யூலிப்பில் பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான சார்ஜஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபண்ட் அலோகேஷன் சார்ஜஸ் இருக்குது,
அதுக்கப்புறம் ஆயுள் காப்பீடு சார்ஜஸ் இருக்குது. இந்த மாதிரி 4-5 சார்ஜஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது ஒரு சிறந்த பாலிசியாக இருக்க முடியாது. ஏன்னா நார்மலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து 1% 2.2% வரைக்கும் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு யூலிப் பாலிசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% 10% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ், ஆனுவல் சார்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து யூலிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த சார்ஜஸ்லாம் வந்து போகிறதுனால அதோட வருமானம் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. அப்படிங்கிறதுனால யூலிப் பாலிசியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது உத்தமம் இல்லை. ஆகவே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாகன காப்பீடு மாதிரி தான். அதாவது இன்கேஸ் வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் தருவாயில் தான் உங்களுடைய குடும்பத்திற்கு அந்த காப்பீட்டு தொகை சென்று செல்லும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான கவரேஜ் இருக்கும். பட் நீங்கள் ப்ரீமியம் கட்டுறது குறைந்த ப்ரீமியம் வந்து கட்டுவீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு முதலீடாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இதை ஒரு செலவினமாக தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இது டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கவரேஜ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஆண்டு வருமானத்திலிருந்து குறைந்தபட்சம் 10 மடங்கு, அதிகபட்சம் 20 மடங்கு வரைக்கும் தவறாமல் வந்து உங்களுக்கு காப்பீடு எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஆயிடுச்சு. அதே மாதிரி மருத்துவ செலவுகள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கூடிக்கிட்டே தான் போகுது. மருத்துவ செலவுகள் வந்து குறைந்த பாடில்லை. ஸோ ஒரு சாதாரணமாக வந்து இன்றைக்கி ஒரு டெங்கு காய்ச்சலோ இல்லை வந்து ஒரு நார்மல் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனாலே ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து 10-20 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்தாச்சு இன்றைக்கி. ஸோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா அவங்க பேக்கேஜ் வாரியாக வச்சுருக்காங்க. இந்தந்த வியாதிக்கு ஒவ்வொரு நாளுக்கு 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளும் வந்து நிறைய கார்ப்பரேட்ஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சொகுசு தேடி போகிறதுனால உங்களுக்கு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு தனி ஸ்பெஷல் டீலக்ஸ் ரூம் வேணுமா இல்லை வந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு அவங்க வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸும் வாங்குறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்பல்சரி ரிக்குவயர்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 30 நாள் குழந்தையிலேருந்து உங்களுக்கு 100 வயசு ஆற வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு, இது மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து முக்கியமாக இன்றைக்கி ஆகுது. இந்த மருத்துவ காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கவரேஜ் இருக்குது, என்னென்ன நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்களோட கிளைம் இன்கர்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கிளைம்ஸ் வந்திருக்கு, அவங்க எவ்வளோ பாலிசி எடுத்திருக்காங்க, எவ்வளோ கிளைம்ஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து காப்பீடு எடுத்துக்கணும். அதே மாதிரி மருத்துவ காப்பீட்டில் வந்து இன்றைக்கி நிறைய சில பிரத்யேக வியாதிகள் வந்து கவர் பண்ணுறதுக்கு உண்டான பாலிசிகளும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு எல்லாருக்குமே கேட்டிங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுக்கு உண்டான செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 20 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 50 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி செலவுகள் ஆகுது. அதாவது அந்த கேன்சரோட தன்மையை பொறுத்து உங்களுக்கு அதோட செலவுகள் ஆகுது. அதுக்குன்னே பிரத்யேக பாலிசிகள் வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த பிரத்யேக பாலிசிகள் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு அதாவது கேன்சர் வரத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம், ஈவன் கேன்சர் வந்த பிறகும் வந்து அந்த பாலிசிகளை எடுத்துக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து தனியாக பாலிசி இருக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து தனியான பாலிசிகள் எடுத்துக்கலாம். ஹார்ட் டிசீசஸ் இருக்குது அப்படின்னாக்க அதுக்குண்டான பிரத்யேக பாலிசிகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட நோயின் தன்மையை பொறுத்து இன்றைக்கி நிறைய பாலிசிகள் வந்திருக்கு. அந்த பாலிசிகளோட தன்மையை பார்த்து தனக்கு தேவையா அப்படிங்கிறத பார்த்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக எடுத்துக்கிறது நல்லது. எவ்வளோ கவரேஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவரேஜ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி அப்படின்னு வரும்போது ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி, அதாவது ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி எடுத்துக்கிறது நல்லது.
இதுவே வந்து ஒரு பேச்சுலராக இருக்காங்க, அவங்க 25 வயசுலேருந்து 30 வயசு இல்லை 32 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க தனிநபர் பாலிசி எடுத்துக்கலாம். அந்த தனிநபர் பாலிசி அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய் கவரேஜ் ஆச்சும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதிகபட்சம் அவங்க வந்து 20 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அவங்க பாலிசிகள் போகலாம். இதுவே வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு வரும்பொழுது ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி அப்படிங்கிறது ஒரு 4 பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்காங்கன்னாக்க 4 பேருக்கு சேர்த்து அந்த கவரேஜ் வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய், இன்றைக்கி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு வரும்பொழுது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் கவரேஜ் வந்து இருக்கிறது மிகவும் நல்லது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சம் கவரேஜ் இன்றைக்கி இல்லாமல் பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு மூத்த குடிமக்கள் பாலிசி இருக்குது. ஸோ அவங்களுக்கு உண்டான பிரத்யேக பாலிசிகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாலிசிகள் அவங்க எடுத்துக்கிறது நல்லது. ஸோ சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு 20லேருந்து அதிகபட்சம் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாலிசி காப்பீடு மிகாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. வாகன காப்பீடு. ஸோ இந்த வாகன காப்பீடுன்னு வரும்பொழுது 2 விதமான வாகனங்கள் நம்ம பொதுவாக வச்சுருப்போம். ஒன்று வந்து 2 வீலர் வச்சுருப்போம், அதாவது பைக்கு, அது இல்லைன்னா வந்து ஸ்கூட்டர் அந்த மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வீலர் காரு அந்த மாதிரி வச்சுருப்போம். இது ரெண்டுக்குமே வந்து லீகலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லீகல் ரிக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பாலிசி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இதில் வந்து 2 விதமான பாலிசிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நபர் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கம்பல்சரி. நீங்கள் வாகனம் வாங்கும் பொழுதே அவங்க வந்து கம்பல்சரியாக இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது, வாகன இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போட்டு கொடுத்துருவாங்க. அது வந்து நீங்கள் 2 வீலர் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு 4 வீலர் வாங்கினாலும் சரி, இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், அதாவது 3வது நபர் பாலிசி அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. இந்த 3ஆம் நபர் பாலிசியோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்கள் வண்டி யார் மேலேயாச்சும் இடித்து அதன் மூலமாக ஏதாவது சேதாரம் அடுத்தவங்களுக்கு நடந்ததுன்னா அவங்களுக்கு தான் வந்து அந்த கவரேஜ் போய் சேரும். ஸோ இதுதான் வந்து 3ஆம் நபர் பாலிசியோட ஒரு தனித்துவம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு உங்களோட காருக்கு வந்து உள்ள டேமேஜோ இல்லை இதுவோ அது வந்து கவர் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் ஒரு காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ், அதாவது ஒரு தனிப்பட்ட இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதை மொத்தமாக எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாகனம் திருட்டு போகிறது, அதே மாதிரி வாகனம் பழுதடைகிறது, ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகுது, அதனால் ஏதாவது பழுதடைஞ்சதுன்னா, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பேரிடர். இப்போ வந்து கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பரில் நிறைய வெள்ளச்சேதம் ஏற்பட்டுச்சு. வெள்ளச்சேதம் ஏற்படும் பொழுது கார்லாம் வந்து நிறைய தண்ணியில் மூழ்கி அதை வந்து பயன்படுத்த முடியாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வரும்பொழுது உங்களுக்கு இந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால் மட்டுமே வந்து கிளைம் கிடைக்கும். சாதாரண 3ஆம் நபர் பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கிளைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இதுலேயே வந்து இந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸில் இன்னும் நிறைய ஆட்-ஆன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பம்பர் டு பம்பர் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பம்பர் டு பம்பர் கவரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பின்னாடி உள்ள பம்பர்லேருந்து முன்னாடி உள்ள பம்பர் வரைக்கும் உங்களுக்கு என்ன சேதம் அடைஞ்சாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான கவரேஜ் வந்து கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், நார்மலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போ பழுதடையும் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பழுதடைஞ்சதுனால் அதுக்கும் வந்து நீங்கள் வந்து கிளைம்ஸ் வாங்கிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து அந்த நோ டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோ டிப்ரிசியேஷன்னா, இன்றைக்கி நம்ம கார் வாங்குகிறோம், அதோட பாகம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10,000 ரூபாய் அந்த ஒரு பாகம் இருக்குது அப்படின்னால், அது வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த 10,000 ரூபாயோட வேல்யூ வந்து 5,000 ரூபாய் ஆகிடும். ஏன்னா கார் அப்படிங்கிறது ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட். ஸோ பண மதிப்பு வந்து இழக்கக்கூடிய அசெட் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் 2 வருஷம் கழித்து கிளைம் பண்ணிங்கன்னா
5000 மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஜீரோ டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டீங்கன்னால் நீங்கள் வந்து வாகனம் அன்றைக்கு வந்து என்ன விலையோ, இப்போ அதோட விலை அன்றைக்கி 10,000 ரூபாய் இருந்ததுன்னா இந்த 10,000 ரூபாய்க்கு உண்டான வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோ டிப்ரிசியேஷன், பம்பர் டு பம்பர் கவரேஜ் அண்ட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், இது அதை தவிர உங்களுக்கு வந்து காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வாகனம் வந்து வாங்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரு கார், ஒரு 4 சக்கர வாகனமே வாங்குகிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து 5 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 50 லட்சம் ரூபாய் இல்லை 1 கோடி அது வரைக்குமே போகுது. பட் இன்றைக்கி அதுக்கு உண்டான செலவுகளை நம்ம வந்து பார்க்கும் பொழுது இதோட இன்சூரன்ஸோட மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லாமல் ஒரு காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸாக அதில் உள்ள ஆடானில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு கார் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மழை வந்தால் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளம். அதே மாதிரி வந்து திருட்டு அப்படிங்கிறது வந்து நடக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு எப்பயாச்சும் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும். இதுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு இன்சூரன்ஸ், அதாவது வீடு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஹோம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீட்டுக்கு உண்டான இன்சூரன்ஸ் எல்லாருமே எடுத்திருக்காங்களா அப்படின்னா அதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி வந்து மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ எப்பயாச்சும் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அந்த டைமில் ஞாபகம் வச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து நார்மல் லைஃபுக்கு வந்துட்ட பிறகு அதை மறந்துடுவாங்க. ஸோ அதனால் இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பரில் இருந்த வெள்ளத்தில் நிறைய வீடுகள் வந்து மூழ்கி வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃபர்னிச்சராக இருக்கட்டும், இல்லை உங்களோட இன்டீரியர் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அது இருக்கட்டும், என்னென்னலாம் வந்து லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது அதாவது அனுபவிச்சவங்களுக்கு தான் மட்டும்தான் வந்து தெரியும். ஆனால் இந்த இதை வந்து திருப்பி நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற சேவிங்ஸை வந்து ஒன்று கரைச்சி நம்ம எல்லாத்தையுமே வந்து வாங்கி திருப்பி புதுப்பிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் கடன் வாங்கி அதை வந்து திருப்பி எல்லாத்தையுமே வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்டிட்டு அந்த கடனை திரும்ப செலுத்துறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். அப்படி மூணாவது இல்லை அப்படின்னா சரி எதுவுமே இல்லை அப்படின்னா எல்லாமே இருந்துட்டு இல்லாமல் ஒரு ஏழையாக வாழ்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஸோ இந்த நிலைமை வர வேண்டாம் அப்படின்னாக்க ஒரு ஹோம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக இன்றைக்கி எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து எந்த மாதிரியான இடத்துல வந்து வெள்ளம் வரும் நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி யாராலையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கடந்த வருஷம் வந்து நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு வெள்ளம் வந்தது. அதுக்கு முன்னாடி 2015 பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வெள்ளம் வந்தது. அந்த இடத்துல இப்போ திருப்பி வந்திருக்கா அப்படின்னா அந்த இடத்துல இப்போ இல்லை. ஸோ அதனால் எந்த இடத்துல வரும், எப்போ வரும், என்ன ஏது அப்படிங்கிறது நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுவும் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து ஹோம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டல் வீடே வந்து நாளைக்கு வந்து இடிஞ்சு விழுந்தால் கூட அதுக்கு உண்டான இன்சூரன்ஸ் கவரேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க உங்களுக்கு வீடை வந்து நீங்கள் வந்து திருப்பி கட்டிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னலாம் இதில் கவரேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பால் தீப்பற்றி எரியறது, அதே மாதிரி வந்து ஏதாவது வெள்ள சேதம்னால ஏதாவது ஆகுது, பேரிடர் ஏதாவது இயற்கை பேரிடர்னால எந்த ஒரு டேமேஜஸ் வந்தாலுமே அதுக்கு உண்டான கிளைம்ஸ் வந்து வாங்கிக்கூடிய மாதிரி இருக்கிறது தான் வந்து அந்த வீட்டு இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும். அந்த வீட்டு இன்சூரன்ஸோட ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் இல்லை 1.5 கோடி ரூபாய் நீங்கள் கவரேஜ் எடுத்தால் கூட உங்களுக்கு அதோட ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 10,000 ரூபாய்க்கு மேலே ஆண்டுக்கு ஒன்றுக்கு ப்ரீமியம் அதுக்கு மேலே வராது. ஸோ இந்த 4 வகையான இன்சூரன்ஸும் ஒவ்வொரு தனி மனிதரும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இருக்கக்கூடியது மிகவும் கட்டாயமாக கருதப்படுகிறது. நன்றி.